நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக உலக நாடுகளை உலுக்கிய ஒரு பெயர், அதிலும் குறிப்பாக ஆவணப்படங்கள் எடுக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்களுக்கு மத்தியில், உலகத்தில் இருக்கக்கூடிய உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்களையும் உலக மக்களையும் உலக நாடுகளையும் உலுக்கிய ஒரு பெயர் ஹிந்த் ரஜப் என்று சொல்லப்படுகிற ஒரு பெயர். அந்த ஹிந்த் ரஜப் என்ற பெயரில் ஆவணப்படம் ஒன்று எடுக்கப்பட்டது. தி வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜப் என்ற பெயரில் நடந்த உண்மை சம்பவத்தை, ஒரு பச்சிளம் குழந்தையான ஹிந்த் ரஜப் என்ற 6 வயது சிறுமிக்கு நடந்த அநியாயத்தை, அந்த சிறுமிக்கும் அவளுடைய குடும்பத்துக்கும் நடந்த அநீதியை, பலஸ்தீன் காசாவை சேர்ந்த 6 வயதே நிரம்பிய அந்த பச்சிளம் குழந்தைக்கும் அந்த குழந்தையின் அந்த பெண் குழந்தையும் குடும்பத்திற்கும் நடந்த அநீதியை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுக்கப்பட்டு, அந்த ஆவணப்படம் திரையிடப்பட்டு உலக நாடுகளை உலுக்கியது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்திய ஒரு ஆவணப்படம். இஸ்ரேலியர்கள் கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக பலஸ்தீன் மக்களை, குறிப்பாக முஸ்லிம் பிள்ளைகளை, பலஸ்தீன் முஸ்லிம் பெண்களை, முதியவர்களை, அப்பாவி பொதுமக்களை எப்படியெல்லாம் படுகொலை செய்தார்கள் என்பதற்கு இந்த ஆவணப்படம் ஒரு மிகப்பெரிய சான்றாக, மிக பெரும் ஆதாரமாக இருக்கிறது. இந்த ஆவணப்படம், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் என்று சொல்லப்படுகிற இந்த ஆவணப்படம் இன்று திரைப்படமாக எடுக்கப்பட்டு, அந்த திரைப்படம் உலக நாடுகளில் திரையிடப்பட்டு, இந்த திரைப்படத்திற்கு, அதாவது உலகத்தில் திரைப்படத்திற்கென்று கொடுக்கப்படக்கூடிய, உலக நாடுகளில் திரைப்படத்திற்கென்று கொடுக்கக்கூடிய உயரிய விருதான, உயர்ந்த அவார்டு என்று சொல்லப்படுகிற ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு படமாக இந்த ஹிந்த் ரஜப் என்ற படம், தி ஹிந்த் ரஜப் என்ற இந்த திரைப்படம் ஒரு ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக இருக்கிறது. அந்த திரைப்படத்தை இந்தியாவில் திரையிடுவதற்கு ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டு என்று சொல்லப்படுகிற திரைப்படத்துக்கென்று இருக்கக்கூடிய அந்த தணிக்கை துறையான சென்சார் போர்டு அனுமதி மறுத்திருக்கிறது. என்ன சொல்லி அனுமதி மறுத்திருக்காங்கன்னு சொன்னால், இந்த படத்தை, தி வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜப் என்ற இந்த திரைப்படத்தை நாங்கள் இந்தியாவில் திரையிட்டால் அது இஸ்ரேல் அரசாங்கத்தின் பெயருக்கு களங்கம் ஏற்படும், இஸ்ரேல் அரசாங்கத்துடைய பெயரை களங்கப்படுத்தக்கூடிய, இஸ்ரேல் அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படமாக இது இருக்கிறது. அதனால் நாங்கள் இந்த திரைப்படத்தை வெளியிட மாட்டோம், எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை இந்தியாவில் நாங்கள் வெளியிட முடியாது என்று சொல்லி மறுத்திருக்கிறது. ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், பாஜக, சங் பரிவார கும்பல்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு விசுவாசமானவர்கள். ஏன்னா இன்றைக்கி இஸ்ரேலிய அந்த ஆக்கிரமிப்பு பயங்கரவாத கும்பல் எப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக பல தாக்குதல்களையும் சதித்திட்டங்களையும் தீட்டுகிறதோ, யூதர்கள் எப்படி பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கும் உலக நாட்டில் உள்ள முஸ்லிம்களுக்கும் ஆபத்தான அச்சுறுத்தலான கும்பல்களாக இருக்கிறார்களோ, அதே போன்று இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஆபத்தான அச்சுறுத்தலான மதச்சார்பின்மைக்கு, மத ஒற்றுமைக்கு, மதச்சார்பற்ற நாட்டில் மத கலவரத்தை தூண்டக்கூடிய மதச்சார்பின்மை கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய கும்பல்கள் தான் இங்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், பாஜக கும்பல்கள். இவர்களின் விசுவாசம் யாருக்கு ரொம்ப விசுவாசமாக இவங்க இருப்பாங்கன்னு சொன்னால், தாய் நாட்டுக்கு இவர்கள் விசுவாசமாக இருப்பதை விட இந்திய நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத இஸ்ரேல் நாட்டுக்கும் அந்த யூதர்களுக்கும் இவர்கள் விசுவாசமாக இருப்பார்கள். எப்படி வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்யும் போது வெள்ளையர்களுக்கு விசுவாசமாக இருந்தார்களோ, அதே போன்று இன்றைக்கு இஸ்ரேல் என்ற அந்த ஆக்கிரமிப்பு நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல,
இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், பாஜக மட்டுமல்ல, சில முஸ்லீம் நாடுகளும் அந்த யூத ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இஸ்ரேல் அரசுக்கு விசுவாசமாகத்தான் இருக்கிறது. அதையும் நாம் எத்தனையோ முறை உங்களுக்கு நம்முடைய உரைகளில் எடுத்து சொல்லியிருக்கிறோம். நீங்களும் கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். அப்போ அந்த படத்தை திரையிட்டால் இஸ்ரேல் அரசை கலங்கப்படுத்தினதாயிரும், இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு கெட்ட பெயர் ஏற்படும் சொல்லி ஓப்பனாகவே மறுத்துருக்காங்க. திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட பாவச் செயல்களில், தடுக்கப்பட்ட வீணான காரியங்களில் ஒரு காரியம்தான் சினிமா. ஆனால் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு துறையாக இருக்கக்கூடிய சினிமா துறை இன்றைக்கு உலகம் முழுக்க மிக முக்கியமான ஒரு மீடியாவாக மக்களால் பார்க்கப்படுகிறது. ஒரு பொய்யை திரைப்படமாக எடுத்தால் அதை உண்மை என்று நம்பக்கூடிய மக்கள் நிறைய பேர். திரைப்படத்தில் காட்டுகிற கற்பனை காட்சிகள், பொய்யான கற்பனைகள், அதில் வரக்கூடிய ஆபாசமான தவறான கருத்துக்கள் எல்லாமே மக்களை, சமூகத்தை சீரழித்து கொண்டு இருக்கிறது. அப்போ இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு செயல், தடுக்கப்பட்ட ஒரு காரியம் சினிமா படம் எடுப்பது, அதை பார்ப்பது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த தடுக்கப்பட்ட சினிமாவை நாம் ஆதரிக்கவில்லை. சினிமா என்பது இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று. இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட செயல்களில் ஒரு செயல் சினிமா. ஆனால் அந்த சினிமா தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை சீரழித்து கொண்டு இருக்கிறது. எப்படி இந்தியாவில் எத்தனையோ திரைப்படங்கள் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து இந்தியாவிலும் இன்ன பிற நாடுகளிலும் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் இன்றைக்கு முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக காட்டியது இந்த சினிமா. முஸ்லிம்களை, தேசப்பற்று மிக்க இந்திய தேசத்தை மதிக்கக்கூடிய தேசப்பற்று மிக்க முஸ்லிம்களை தேசப்பற்று இல்லாதவர்களாக காட்டியது இந்த சினிமா. முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி எவனும் படம் எடுக்க மாட்டான். அப்படியே ஒருத்தர் 2 பேர் படம் எடுத்தால் கூட அந்த படம் ரிலீஸ் ஆகாது, வெளியிட மாட்டாங்க, வெளியிட விட மாட்டாங்க. முஸ்லிம்களை கொச்சப்படுத்தி, முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக, இஸ்லாத்தை கலங்கப்படுத்தி என்ன திரைப்படம் எடுக்கப்பட்டாலும் அது உலக நாடுகளில் திரையிடப்படும், குறிப்பாக இந்தியாவிலையும் திரையிடப்படும். எத்தனையோ தமிழ் படங்கள் முஸ்லிம்களை தவறாக சித்தரித்து, முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக, பாகிஸ்தான் நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக தவறாக சித்தரித்து காட்டி எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் நிறைய தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி, இந்தியாவில் ரிலீஸ் ஆகி இன்றைக்கும் எடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. இன்று வரை இஸ்லாமியர்களை தவறாக சித்தரித்து திரைப்படங்கள் எடுக்கப்பட்டு வருவதை நீங்கள் எல்லாம் பார்ப்பீர்கள். அந்த மாதிரி ஒரு பொய்யை திரைப்படமாக எடுத்து அதை உண்மையாக சித்தரிக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிக்கக்கூடிய திரைப்படங்கள் ஏராளமாக உலகம் முழுக்க பல மொழிகளிலே எடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மை சம்பவத்தை, ஒரு பச்சிளம் குழந்தைக்கும் அவளுடைய குடும்பத்துக்கும் நடந்த அநீதியை பற்றி உண்மையான சம்பவத்தை சினிமாவாக ஒரு பெண்மணி எடுத்து, வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி எடுத்து வெளியிடுகிறார். அந்த படத்தை திரையிட மாட்டோம் என்று ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த தணிக்கைத்துறை, சென்சார் போர்டு சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், அப்போ சினிமா என்பது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை மக்களிடத்தில் ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு மிக பெரும் எடுத்துக்காட்டாக இருந்திருக்கு. அந்த ஹிந்து ரஜப் என்ற சிறுமி யார், எதற்காக அந்த சிறுமியை பற்றி இந்த ஆவணப்படம் எடுக்கப்பட்டு, அந்த ஆவணப்படம் திரைப்படமாக எடுக்கப்பட்டு திரைப்படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கிற அளவுக்கு அந்த திரைப்படம் பெருசாக பேசப்படுதுன்னு சொன்னால், அந்த சிறுமி யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த பயான் நிகழ்ச்சியில், இந்த காணொளியில் உங்களுக்கு நாம் சொல்ல இருக்கோம். கடந்த 2024ஆம் ஆண்டு பலஸ்தீன் காசாவில் நடந்த ஒரு அநீதி. கடந்த 3 ஆண்டுகளாக, அதாவது 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலிய பயங்கரவாத அரசின் மீது நடத்திய தாக்குதலில் இருந்து இன்று வரை காசா மக்கள் பெரிய அநீதியை, பெரும் கொண்ட இழப்பை சந்தித்திருக்கிறார்கள். காசாவில் கொல்லப்பட்ட, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசால் கொல்லப்பட்ட குழந்தைகள் பல்லாயிரம் பேர், பல்லாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கில் பலஸ்தீன் குழந்தைகளும் பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல லட்சம் பேர் ஊனமாயிருக்கிறார்கள். காசா முற்றிலுமாக உருக்குலைந்து சிதைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று சிதைக்கப்பட்ட காசா இன்று அதே சிதைவையும் அதே பாதிப்பையும் இஸ்ரேலுக்கு அல்லாஹ் ஈரானை கொண்டு ஏற்படுத்தி இருக்கிறான் என்ற அந்த உண்மையையும் நாம் இந்த காணொளியில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். 2024ஆம் ஆண்டு, 2023க்கு முன்பு இருந்து இன்னைக்கு வரைக்கும் காசாவில், பலஸ்தீனில் எண்ணற்ற
பலஸ்தீன் பச்சிளங்குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படி படுகொலை செய்யப்பட்ட பல லட்சக்கணக்கான பச்சிளங்குழந்தைகளில் ஒரு குழந்தை தான் இந்த ஹிந்த் ரஜப் என்ற குழந்தை. 2024 ஆண்டு ஜனவரி 29 காசா பகுதியில், காசாவில் இருக்கக்கூடிய டெல் அல் ஹவா என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி, காசாவில் இருக்கக்கூடிய டெல் அல் ஹவா, அதில் தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய மாமா, அத்தை, மாமா பிள்ளைகளோடு காரில் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுமி, காரில் இவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இஸ்ரேலுடைய இராணுவ வாகனமான அந்த பீரங்கி, துப்பாக்கிகள் பொருத்தப்பட்ட அந்த பீரங்கி வாகனம் இவர்களுடைய காரின் மீது தாக்குதல் நடத்துகிறது. தாக்குதல் நடத்தப்பட்ட உடனே நிலை குலைஞ்சு போகிறாங்க. காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அந்த இஸ்ரேல் கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடக்கூடிய ஹமாஸ் கிடையாது. இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இவங்க குடும்பத்தோடு இவங்க சொந்த ஒரு வேலைக்காக இவங்க காரில் போய்கிட்டு இருக்காங்க. காரில் போகிற அப்பாவி பொதுமக்களின் மீது தாக்குதல் நடத்துவது எப்பேற்பட்ட ஒரு பாவச் செயல் என்பதை உலகம் முழுக்க நாம் பார்த்துருக்கிறோம். உலக நாடுகள் இதை ஏற்றுக்கொள்ளாது. அந்த காரில் போகக்கூடிய அப்பாவி பொதுமக்கள், பச்சிளம் குழந்தைகளோடு காரில் போகக்கூடியவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. தாக்குதல் நடத்தப்பட்ட உடனே அந்த சிறுமி என்ன பண்ணுறா, அந்த ஹிந்த் ரஜப் என்ற சிறுமி என்ன செய்கிறான்னு சொன்னால், கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை எடுத்து ரெட் கிரசன்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்துக்கு ஃபோன் செஞ்சு பதறா. அந்த ரெட் கிரசன்ட் என்பது அந்த அமைப்பு என்ன அமைப்புன்னு சொன்னால், முஸ்லீம் நாடுகளில் இருக்கக்கூடிய சேவை செய்யக்கூடிய, முஸ்லீம் நாடுகளில் எந்த நாட்டில் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்களோ, அதாவது முஸ்லீம் நாடுகளில் இந்த போர் குற்றத்தால் பாதிக்கப்பட்டு பேரிடர்களால் பாதிக்கப்பட்டு முஸ்லீம்கள் கஷ்டத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால், அந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட, பேரிடர்களால் அநீதிழைக்கப்பட்ட, பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட, இஸ்லாத்தின் எதிரிகளால் பாதிக்கப்பட்ட, போர் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு உதவி செய்யக்கூடிய, செஞ்சிலுவை சங்கம் மாதிரி உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் ரெட் கிரசன்ட் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு. ஒரு சில பேர் சமூக வலைத்தளத்தில் பேசும்போது அந்த சிறுமி செஞ்சிலுவை சங்கத்துக்கு ஃபோன் செஞ்சான்னு சொல்கிறாங்க. செஞ்சிலுவை சங்கம் கிடையாது. செஞ்சிலுவை சங்கங்கிறது வேறு. ரெட் கிரசன்ட் என்று சொல்லப்படுகிற அமைப்பு குறிப்பாக முஸ்லீம் நாடுகளில் பாதிக்கப்பட்ட, அநீதிழைக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு உதவி செய்யக்கூடிய, பாதிக்கப்பட்ட அநீதிழைக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு வலிய சென்று உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் தான் ரெட் கிரசன்ட் என்ற அமைப்பு. அந்த ரெட் கிரசன்ட்டுக்கு காசாவில் இருக்கக்கூடிய, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய, காசாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய தொண்டு நிறுவனமான ரெட் கிரசன்ட்டுக்கு அந்த சிறுமி ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி எங்கள் மேலே தாக்குதல் நடத்தப்படுது, இஸ்ரேல் ஆர்மியுடைய அந்த இராணுவ வாகனம் பீரங்கி, அந்த துப்பாக்கிகள் பொருத்தப்பட்ட அந்த டேங்கர் வீக்கல் வந்து எங்கள் மேலே தாக்குதல் நடத்துது, நாங்கள்லாம் கொல்லப்படுற நிலமையில் இருக்கோம்னு சொல்லி பதட்டத்தோடு அந்த சிறுமி அந்த ரெட் கிரசன்ட் அமைப்புக்கு ஃபோன் பண்ணுறான். அந்த பெண்மணியுடைய அந்த வாய்ஸ் வந்து ரெக்கார்டு செய்யப்படுது. ஏன்னா அதில் ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு உதவி கேட்டு ஃபோன் செஞ்சால் அது அந்த ஆடியோ பதிவு செய்யப்படும், ரெக்கார்டு பதிவு செய்யப்படும். பேசிக்கிட்டே இருக்கா, பதட்டத்தோடு எங்களை காப்பாற்றுங்க, உதவி செய்யுங்க, எங்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு சொல்லி அந்த சிறுமி பதட்டத்தோடு ஃபோன் பண்ணுறா. இவங்க ரெக்கார்டை பதிவு செஞ்சுக்கிட்டு எங்கே என்னன்னு கேட்குறதுக்குள்ளே இணைப்பு வந்து துண்டிக்கப்படும். இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு, ஃபோன் வந்து கட் ஆயிடுச்சு. உடனே அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்க, அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் திரும்ப எந்த நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சோ அந்த நம்பருக்கு திரும்ப கால் பண்ணி நடந்த விஷயத்தை கேட்குறாங்க. கால் பண்ணுறாங்க, ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது. சில நேரம், சில நிமிடங்கள் கழித்து அந்த அதே சிறுமி ஃபோன் எடுத்து பேசுகிறான். ஃபோன் எடுத்து பேசும்போது அந்த சிறுமி சொல்கிறா, என் காரில் வந்த எங்கள் மாமா என் கூட வந்தாங்க, காரில் எங்கள் அத்தை வந்தாங்க, இன்னும் சில பேர்கள் சொல்லப்பட்டு என் கூட காரில் வந்த எல்லாருமே கொல்லப்பட்டுட்டாங்க, யாருமே உயிரோடு இல்லை, அவங்க மேலே துப்பாக்கி சூடு நடத்தி அவங்க கொல்லப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லி ஒரு மரண பயத்தோடு அந்த ஒரு பச்சிளம் குழந்தை கூட இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தார்கள் சுட்டு கொல்லப்பட்டு, அவங்க சுட்டு கொல்லப்பட்டதை கண்ணால் பார்த்தா அந்த குழந்தையுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருந்திருக்கும், எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு மனநிலைக்கு அந்த சிறுமி தள்ளப்பட்டிருப்பாங்கிறத நாம் உணர்வதற்கு கடமைப்பட்டிருக்கோம். பதட்டத்தோடு எல்லாரும் கொல்லப்பட்டாங்க,
உயிரோடு இருக்காங்களான்னு தெரியலை, தாக்குதல் நடத்தப்பட்டு சொல்லி பதட்டத்தோடு பேசுகிறான். அப்போ என்னையும் கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி வந்து ஓப்பனாக சொல்கிறான். குற்றுயிரும் குலை உயிருமாக அந்த சிறுமியின் உடலில் சூடு. அப்போ ரெண்டாவது வாட்டி ஃபோன் பேசும்போது அந்த சிறுமி சுடப்பட்டாளாங்கிறது தெரியலை, மற்ற எல்லாரும் சுடப்பட்டு இறந்துட்டாங்க. இந்த தகவலை ரெட் கிரசன்ட் அமைப்புக்கு சொல்லிடுறான். உடனே ரெட் கிரசன்ட் அமைப்பு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஒரு ஆம்புலன்ஸை அனுப்புது. அந்த ஏரியா எந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்துச்சோ அந்த இடத்துல கொல்லப்பட்டவங்களை மீட்பதற்கு, அந்த கொல்லப்பட்டவங்களுடைய சடலத்தை எடுப்பதற்கும், அவங்க யாரும் உயிரோடு இருந்தால் அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்கிறதுக்கும் ஆம்புலன்ஸ் ஒன்று வருது. ஆம்புலன்ஸ் மீதும் தாக்குதல் நடத்தப்படும். ஆம்புலன்ஸ் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த ஆம்புலன்ஸில் வந்த டிரைவரும் கொல்லப்படுறார். எப்பேற்பட்ட அநீதி! உலகத்திலேயே ஆம்புலன்ஸ் மீது தாக்குதல் நடத்திய ஒரு பயங்கரவாத செயல் உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்குமான்னு கேட்டால் அது காசாவில் நடந்திருக்கும். நடத்தினது யார்? ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இஸ்ரேலிய இராணுவம். அப்பாவி குழந்தையின் மீது, அப்பாவி குடும்பத்தின் மீது, பலஸ்தீன் காசா முஸ்லீம் குடும்பத்தின் மீது தாக்குதல் நடத்தி அவங்கள மீட்பதற்காக வந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஆம்புலன்ஸ் ஓட்டிக்கிட்டு வந்த டிரைவர் அதில் கொல்லப்படுறார். சில நாட்கள் கழித்து, ஒரு 10 நாள் கழித்து, பிப்ரவரி 2024 பிப்ரவரி 10ஆம் தேதி வாக்கில் டெலிஃபோன் பேசிய அந்த ஹிந்த் ரஜப் என்ற அந்த சிறுமி சில நாட்கள் கழித்து சடலமாக மீட்கப்படுகிறார். இதுதான் நடந்த சம்பவம். அந்த சிறுமியினுடைய குரல் பதிவு ரெட் கிரசன்ட் அமைப்பில் அந்த பதிவு இருக்குது. அந்த சிறுமி என்ன பேசுனா, எப்படி பதட்டத்தோடு ஃபோன் பண்ணா, அவள் பேசும்போது என்ன சொன்னாங்கிறது அந்த குரல் பதிவு இன்றைக்கி லீக் ஆகிருக்கு. அதை வச்சு தான் இந்த ஆவணப்படம் எடுக்கப்பட்டு அது திரைப்படமாக எடுக்கப்பட்டு உலக நாடுகளை உலுக்கி கொண்டு இருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசு எப்படி மோசமான அரசு என்பதற்கு, மோசமான மனநிலை கொண்டவர்கள் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். ஹமாஸ் போராடி கொண்டிருக்கிறது பல ஆண்டுகளாக. ஹமாஸ் இதுவரை இஸ்ரேலில் உள்ள எந்த அப்பாவி பொதுமக்களையும் கொண்டது கிடையாது. அந்த இஸ்ரேலியர்களுக்கு அவர்களுடைய அந்த குழந்தைகளை கொண்டதில்லை, பெண்களை கொண்டதில்லை. அவங்க பிடிச்சிட்டு போன பணைய கைதிகளை கூட கண்ணியமான முறையில் அவங்கள பார்த்து பாதுகாத்து சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து கண்ணியமான முறையில் அவங்கள வெளியிட்டாங்க, ரிலீஸ் பண்ணாங்க ஹமாஸ். அந்த இஸ்ரேலிய கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடக்கூடிய ஹமாஸோ அல்லது லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவோ, ஹவுதி படைகளோ, ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி படைகளோ எந்த இஸ்ரேலுக்கு சொந்தமான யூதர்களுடைய அப்பாவி யூதர்களுடைய பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தினது கிடையாது, குழந்தைகளை கொண்டது கிடையாது. அப்போ குழந்தைகளை கொல்லக்கூடியவர்கள்லாம் யார்? இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த திரைப்படத்தை இந்தியாவில் நாங்கள் திரையிட முடியாது. திரையிட்டால் அது இஸ்ரேல் அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் என்று ஓப்பனாக அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், அவள் இஸ்லாத்தை பற்றி, முஸ்லீம்களை பற்றி அவதூறாக கொச்சைப்படுத்தப்பட்டு என்ன திரைப்படம் எடுக்கப்பட்டாலும் அது இந்தியாவில் திரையிடப்படும். அதற்கு சென்சார் போர்டு அனுமதி கொடுக்கும், சர்டிஃபிகேட்டு கொடுக்கும். நமக்கு நடந்த அந்த அநீதியை நல்ல எண்ணத்தோடு, அது உலகத்திற்கு அந்த அநீதி போய் சேரணுங்கிறதுக்காக ஆவணப்படம் எடுக்கப்பட்டு திரைப்படமாக எடுக்கப்பட்டு இருக்கிறது. அது இன்றைக்கி இந்தியாவில் திரையிடப்படுவதற்கு தடை செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த கொல்லப்பட்ட ஹிந்த் ரஜப் என்ற அந்த சிறுமிக்காக, அவளோடு படுகொலை செய்யப்பட்ட அந்த சிறுமியின் குடும்பத்திற்காக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி ஒரு ஹிந்த் ரஜப் சிறுமி மட்டுமல்ல, 75 ஆண்டுகளுக்கு மேலாக பல லட்சம் பச்சிளம் குழந்தைகளையும் அப்பாவி பொதுமக்களையும் பலஸ்தீன் பொதுமக்களையும் கொன்று குவித்த அந்த ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசுக்கு எதிராக, அந்த ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசு அதை ஆக்கிரமித்து வச்சிருக்கிற அந்த பகுதியே இல்லாத அளவுக்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும். ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிலிருந்து முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் படைத்த இறைவனான அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலஸ்தீன் முஸ்லிம்களை காப்பாற்ற வேண்டும், காசா மக்களை காப்பாற்ற வேண்டும். அநியாயக்கார நிராகரிக்கும் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக அல்லாஹ் பலஸ்தீன் முஸ்லிம்களுக்கும்
உலகத்தில் வாழுகிற ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்தின் எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் பாதுகாப்பை தர வேண்டும் என்று துவா செய்து என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.